பிள்ளைகளே, வாழ்க்கையில் யாரையும் குற்றம் சொல்லாதே. எதுவாக நடந்தாலும் அமைதியாயிரு. யாரையும் குற்றம் சொல்லாதே. அது பெற்றோர்களாகட்டும், கடந்த காலமாகட்டும், உன் விதியாகட்டும், அல்லது உன்னை புண்படுத்தியவர்களாகட்டும். யாரையும் குற்றம் சொல்லாதே. நீ குற்றம் சொன்ன தருணத்தில் உன் தெய்வீக சக்தியை வெளி உலகிற்கு ஒப்படைத்து விடுகிறாய். குற்றம் உன் உள்ளொளியை மறைக்கும். அது பொய்யாகச் சொல்கிறது, உன் விதியை வேறு யாரோ நிர்ணயிக்கிறார்கள் என்று. ஆனால் நித்தியமான உண்மை என்னவென்றால், உன் வாழ்க்கையின் சக்தியை இறைவன் உன்னுள் வைத்திருக்கிறான். நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வீழ்ச்சியும், ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவை தண்டனைகள் அல்ல, மௌனத்தில் வந்த ஆசான்கள். வாழ்க்கை உனக்கு நடந்தவற்றை பற்றி அல்ல, அவற்றிற்கு உன் ஆன்மா எப்படி பதிலளிக்கிறது என்பதே வாழ்க்கை. மற்றவர்களை குற்றம் சொல்லுவது எளிது, ஆனால் உன் உள்ளே உறங்கியுள்ள வலிமையை எழுப்புவது, அதுவே தெய்வீக தைரியம். அதுதான் உண்மையான விடுதலையின் முதல் கதவு. இதெல்லாம் எனக்கே ஏன் என்று கேட்காதே. அதுக்கு பதிலாக கேள், இதிலிருந்து என் ஆன்மா என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த விழிப்புணர்வின் தருணமே உன் விதி மலரத் தொடங்கும் தருணம். நீ வாழ்க்கையின் பாதிக்கப்பட்டவனாக இல்லாமல் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் சிற்பியாக மாறுகிறாய். எனவே குற்றத்தை விடு. வேதனையின் மேல் எழு. ஒவ்வொரு காயத்தையும் ஞானமாக, ஒவ்வொரு சுவடையும் வலிமையாக, ஒவ்வொரு துயரத்தையும் தெய்வீக ஒளியாக மாற்று. ஏனெனில் உன் எதிர்காலம் உன்னுடையது. விதியின் எழுதுகோல் உன் கையில்தான் இருக்கிறது. நினைவில் கொள், உன் சக்தி வெளியில் இல்லை, அது உன்னுள் சுவாசிக்கிறது, மரிக்காத தீபமாக.